ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க, நம்ம காஞ்சிபுரத்துக்கு இப்படி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லவும் பாரதி ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டுக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிடவும் அப்போ ஆதியும் சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா ஆதி கூட வரேன்னு சொல்லிட்டாரு, நீ போய் சீக்கிரமாக கிளம்பிட்டு வா அப்படிங்கவும் அப்போ பாரதி கிளம்பிட்டு வராங்க. அப்போ மனம் எல்லாருமே கிளம்பவும் உடனே வந்து பாரதி கிளம்பி வரதை பார்த்துட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போறியான்னு சொல்லி கேட்கும் போது ஏன் பாட்டி இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அம்மா நீ ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்திருக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது, நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம், போய் பட்டுப்புடையெல்லாம் கட்டிட்டு நல்ல மளிகைப்போலாம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறது கேப்பியா மாட்டி அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் எப்படி இருந்தாலும் நான் வந்து வேண்டான்னு சொன்னாலும் நீ விட போகிறது கிடையாது, நான் நீ சொன்ன மாதிரிக்கே கிளம்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே ஆதி அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரதியை. அப்போ உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, பாரு பாரதி எவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதியை பார்க்குறாங்க. ஆதியும் பாரதியை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாரு என்ன இருந்தாலும் பாரதியை பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்துடணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக நடக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பும் போது அப்போ மனோவுக்கு அபி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதாவது மனோவை அழைச்சிட்டு அவங்க எங்கேயோ போகிறாங்க போலுக்கு. அப்போ மனம் வந்து வர முடியாதுன்னு சொல்லவும் அபி கட்டாயமாக வரணும் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனம் வந்து இந்த விஷயத்த ஆதிக்கிட்டேயும் பாரதிக்கிட்டேயும் சொல்லவும் பாரதி சொல்கிறாங்க, சரி அபிக்கு வந்து ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னனால தானே உன்னை கூப்பிட்டுருக்குறா, அதனால் நீ போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மனவை அனுப்பி விட்றாங்க. இங்கே பார்த்தோம்னா மனம் வந்து அபியை கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ மனவை பார்த்ததுமே அவங்க மீனை வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனம் இதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறா, இதை நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது, நம்ம பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு மீனா வந்து எரிச்சலோடு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா வராங்க. என்னடி இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோம்னா அந்த மனம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறானே, அவனை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா நானும் அபிகிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவள் எங்கே என் பேச்சை கேட்குறா, என்னை மதிக்கிறது கூட கிடையாது, மித்ரா என்னன்னா அவள் என்னன்னா ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் இருக்கிறா, இவன் என்னன்னா மனோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவா போலுக்கு, கூடி சீக்கிரம் அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் சொன்னால் கூட யாருமே வந்து கேட்க மாட்டுக்கிறாங்க, என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி நீ ஃபர்ஸ்டே ரொம்ப விட்டு கொடுத்தனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உன்னை எங்கேருந்து மதிக்கிறாங்க, உன் பேச்சுக்கு எங்கே மரியாதை இருக்குது, உன் பேச்சை உன் புருஷனே கேட்க மாட்டுக்காரு, அப்புறமாலாம் அவங்க தங்கச்சிக்கு மாதிரி கேட்கறது அப்படிங்கவும் உடனே மீனா வந்து சுதாகிட்ட கேட்குறாங்க, எங்க பாருங்க எதுக்குங்க உங்க ரெண்டு தங்கச்சியும் அந்த குடும்பத்தோட இப்படி ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நம்மளை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்கு இல்லாமல் இந்த மித்ரா என்னன்னா அந்த குடும்பம் போனதுலேருந்து சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து சொல்கிறாங்க, ஒன்று ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அந்த ஆதி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு மித்ராவுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் உடனே சுதாகர் வந்து கோபத்தோடு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு என் தங்கச்சி விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும், ஆமாம் இப்படியே சொல்லி சொல்லி என் வாயை மூட வச்சிருங்க, இப்போ என்னன்னா அந்த அபி மனவு கூட கிடந்து சுத்த ஆரம்பிச்சிட்டா, இப்போ கூடிய சீக்கிரத்திலேயே அவள் கல்யாணம் பண்ணிக்கிடுவா போலுக்கு அந்த மனவு அப்படிங்கவும், என்ன மீனா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என் ரெண்டு தங்கச்சியை பற்றி இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ரெண்டு பேருமே இப்படி தப்பா போனாக்கி தப்பா தானே பேசிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் உங்க அம்மா இருந்து கண்டிக்கணும், உங்களுக்கு தான் உங்க அம்மா இல்லையே, அந்த ஸ்தானத்துல இருந்து நான் சொன்னாக்கி என்ன போட்டு நீங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க ரெண்டு தங்கச்சியும் போற போக்கே சரியில்லை, அந்த ஆதி என்னன்னா பாரதியே கெதின்னு சொல்லிக்கிட்டு அவ வீட்டுல போய் கிடந்துட்டு இருக்கிறான், அவி என்னன்னா மனோன்னு சொல்லிக்கிட்டு மன கூட சுத்திக்கிட்டு கிடக்குறா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எக்கடு கெட்டும் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா திட்டிக்கிட்டு போகவும் அப்ப சுதாகர் வந்து நினைக்கிறாங்க, என்ன சொன்னாலும் சரிதான், மீனாவை நம்ம திட்டுறது சரி, ஆனா மீனா சொன்னதுல நியாயம் இருக்குதுல்ல, என்ன இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் போற பக்கம் சரியில்லை, அந்த பாரதி வீட்டிலேயே இந்த ஆதி வந்து கிடந்துகிட்டு இருக்கிறான், ஆதியை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான், அதே மாதிரிக்கு தான் அபியும் மன பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவ போற போக்கும் சரியில்லை, இதெல்லாம் நான் எப்ப சரி பண்றதுக்கு என்ன பண்றதுக்குன்னு எனக்கே ஒன்றும் தோண மாட்டுக்கு அப்படின்னு சுதாகர் எரிச்சலோட இருக்கிறாங்க. அப்ப மித்ரா கிட்ட வந்து சொல்றாங்க, ஏன் மித்ரா நீ ஆதியை நினைச்சுக்கிட்டு நீ எதுக்காக உன் உடம்புக்கு எடுத்துக்கிட, இந்த சாப்பிடவா அப்படின்னு சொல்லவும், எப்படின்னா எனக்கு சாப்பாடு இறங்கும், ஆதியை பாருங்க பாரதி வீடே கெதின்னுட்டு இருக்காரு, நான் ஃபோன் பண்ணால் கூட அவர் எடுக்க மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மனோ வந்து அபியா கூப்பிடுறதுக்காக வராங்க. அப்போ வந்து மனோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க, ஆதி சாரும் பாரதி கூட தான் போகிறாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மனோ சொல்கிற, ஆதி பாரதி எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அதாவது ஆதித்யாவுக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க, அப்போ ஆதி சாரும் நானும் வரணும்
வாரேன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மித்ரா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. பார்த்தீங்களாண்ணா ஆதி வந்து அவங்க கூடயே இருந்துட்டு இருக்கிறாரு. நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாரதியை வந்து என் கண்ணு முன்னாடியே நான் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அண்ணியால் தான் பாரதி வந்து வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ பாருங்க நான் நினச்சது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. ஆதிக்கு மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவருங்க வரவே மாட்டாருன்னா அப்படின்னு சொல்லவும் சுதாகருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அடுத்தது அவங்க பார்த்தோம்னா ஆதி பாரதி எல்லாருமே வந்து அங்கே காஞ்சிபுரத்துக்கு கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு அங்கே கோயிலுக்கு வந்துட்டோம், இதுக்கு பிறவாது பாரதியோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாமிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுக்கும்போது அப்போ பாரதிக்கு குங்குமம் கொடுக்காம விட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ஆதி உடனே தன்னுடைய கையில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து அவங்க பாரதியோட நெத்தியில் வச்சு விடவும் இதை பார்த்ததுமே பாரதியோட அம்மாவும் பாட்டி இல்லாத எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா கோயிலுக்கு வந்ததுமே ரொம்ப நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்குது, எப்படியோ கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. எப்படியோ சரிதான், ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, அது நடந்துடவே கூடாது, அதனால நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு பறி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை வந்து கதையை முடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஆதி கிடைப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து ஒரு தப்பான ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆதியும் பாரதியும் அங்கே கோயிலில் வந்து அவங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே ஆதித்யாவும் தமிழும் வந்து பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தோடு இப்படி சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு